ஒரு மசாலா ஒரே ஒரு மசாலா வச்சு வீக்கெண்ட்ல கிட்ஸ் ஸ்லீப் ஓவருக்கு இந்த மாதிரி நான் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துருவேன். வாரம் ஃபுல்லா நோ ஜங்க்ஸ்னு சொன்னா பசங்க கேட்டுக்கிறாங்க இல்லையா? ஸோ வீக்கெண்ட்ல ஒரு சின்ன ட்ரீட் கொடுக்கறது தப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். பட் மாமிஸ்க்கும் நான் வேலை கொடுக்க மாட்டேன், பயப்படாதீங்க. இன்னைக்கு தில்லைஸ் சிக்கன் 65 மசாலா தான் எடுத்திருக்கேன். அது சிக்கனுக்கு தான் யூஸ் பண்ணணும்ன்றதெல்லாம் இல்லைங்க. இந்த மாதிரி சோயா சங்க்ஸும் சரி பேபி கார்ன்ஸ்க்கும் சரி இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணலாம். சோயா சங்க்ஸ் ஆஸ் யூஷுவல் நீங்க கொதிக்கிற தண்ணியில 2 நிமிஷம் போட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேபி கார்ன்ஸும் கொதிக்கிற தண்ணியில ஒரு 2 நிமிஷம் பிளான்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மசாலாக்கு நீங்க உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்க்க தேவையில்ல. முக்கியமான விஷயம், தில்லைஸ் மசாலால எப்பவுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் கிடையாது. ஸோ நீங்க தாராளமா பயப்படாம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்து KFC ஸ்டைல்ல கிறிஸ்பி சிக்கன் மிக்ஸ் இருக்கு. அதை நான் இன்னைக்கு பன்னீரோட செஞ்சு காட்ட போறேன். இந்த கிறிஸ்பி சிக்கன் மிக்ஸை 2 பவுல்ல கொட்டிக்கோங்க. ஒன்னுத்துல தண்ணி ஊத்தி இந்த மாதிரி திக் பேஸ்டா கலந்து வச்சிருங்க. ஸோ பன்னீருக்கு ஃபர்ஸ்ட் வெட் கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரை கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சிருங்க. இது அப்படியே இன்ஸ்டன்டா நீங்க செஞ்சுக்கலாம். இல்ல ஈவினிங் கெஸ்ட் வராங்கன்னா செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா வர நேரத்துக்கு கூட சூடா செஞ்சுக்கலாம். இந்த மசாலாஸ் எங்க வாங்கணும் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. www.thillaismasala.com போய் பாருங்க. லிங்க் நான் ஸ்டோரியில கொடுத்திருக்கேன். அவ்வளவுதான். மீடியம் ஃப்ளேம்ல எண்ணெயை சூடு பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைடு 5 மினிட்ஸ் அந்த சைடு 5 மினிட்ஸ் அடிக்கடி திருப்பி போட்டுட்டே இருங்க. சூப்பர் கிறிஸ்பியா ரெடி ஆயிடும். இதே மாதிரி மஷ்ரூம்ஸ் ப்ரான்ஸ் எது கூட வேணாலும் செய்யலாம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும்.